வணக்கம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இன்று நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ராமர் இருக்குமிடமே அயோத்தி. இது அயோத்தியா காண்டத்தில் வரும். அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நமக்கு துன்பம் வரும் பொழுதும் அந்த சூழ்நிலையை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய கதையாகும். இதில் வரும் துன்பத்தை ராமர் எவ்வாறு எதிர்கொண்டார் அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைய கதை. அதாவது ராமருக்கு பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது கைகேயி தான் பெற்ற வரங்களை தசரதனிடம் கேட்டு பெறுகிறார். பரதன் நாடாள வேண்டும், ராமன் 7 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்பதை பற்றிய 2 வரங்களை கேட்டு பெறுகிறார். தசரதன் அப்படியே மயங்கி விழுகிறார். இல்லை என்றால் நான் மாண்டு விடுவேன் என்று சொன்னதும் தசரதன் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. திரும்ப பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. சுமந்திரர் போய் இன்னும் மன்னர் வரலையே அப்படின்னு போய் பார்க்க போறாங்க. கைகையை உடனே ராமரை அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் ராமர் போறாரு. இது அரச கட்டளை, உன்னுடைய தந்தையின் கட்டளை. அதாவது பரதன் நாடாள வேண்டும், நீ 7 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி கைகையை சொல்றாங்க. இது அரச கட்டளையை நான் உடனே நிறைவேற்றேன், எனக்கு இதுல ஒன்றும் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படாம பொறுமையா அமைதியா யார் மேலையும் கோபப்படாம ராமர் அந்த பிரச்சனையை எதிர்கொள்றாரு. தசரதன் கைகையோட காலில் விழுந்து கதறாரு, என்னோட மண்ணை வேணா கேளு, ஸ்ரீராமன் தம்பிக்காக பரதனுக்காக விட்டு கொடுப்பாரு, ஆனா நீ என்னோட கண்ணையே கேட்கிற, என் மகனை பிரிச்சு நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா கைகேயி அதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க, பரதன் தான் நாடாளணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. திரும்ப அரசவையில எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. ராமர் மணிமுடி தரித்து சாமரம் வீசி வருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வந்த கோலம் இருந்தவங்க எல்லாத்துக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துச்சு. ஏன்னா ராமர் மர உரி தரித்து ரிஷி கோலத்துல காட்டுக்கு தவம் போற மாதிரி அவங்க உடைய மாத்தி கொண்டு வரவும் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னன்னு கேட்டப்ப நடந்ததை கூறவும் எல்லாருமே அழுகுறாங்க, புலம்புறாங்க. அங்க மிதிலை நகர்ல அயோத்தி நகர்ல இருக்கிற விலங்குகள்ல இருந்து வயிற்றில் இருக்கும் கருப்பையில இருக்க உருவம் தெரியாத குழந்தை முதற்கொண்டு எல்லாரும் ராமர் தான் அரசரா வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஆனா இப்ப எல்லாரும் கதறாங்க, அழுகுறாங்க. கோசலையோ வயிற்றில் அடித்து கொண்டு உன்னை பிரிந்து நான் எப்படி இருப்பேன், நானும் உன்னுடன் வனவாசம் வருகிறேன் என்று சொல்லாங்க. ஆனா நீங்க அம்மா தாயே, நீங்கள் தந்தைக்கு உறுதுணையா இருங்க, அப்பாவே நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, நீங்க அப்பாவுக்கு உறுதுணையா இருங்க, நான் போறேன்னு சொல்றாங்க. அப்போதைக்கு லக்ஷ்மணன் கோவப்படுறாரு. ராமன் சமாதானப்படுத்துறாரு, நீ கோவப்படாத, பொறுமையா இரு, இது தந்தையோட கட்டளை, அதை நான் நிறைவேற்றேன், நீ பொறுமையா இரு. நான் போனதுக்கு அப்புறம் நீ பரதன் இளையவன், அவனுக்கு நீ இருந்து அவனுக்கு ஆலோசனை சொல்லி அயோத்தி நாட்டை பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க. நீங்க எதுக்கு என்னை விளக்குறீங்க, நான் தசரதனோட மகன்றதுனால நீங்க விலக்கி வைக்கிறீங்களா? நீங்க வனவாசம் போகணுங்கிறது மட்டும்தான் தந்தையோட கட்டளை, வரம். ஆனா நான் உங்க கூட வரக்கூடாதுங்கிறதுல எந்த இதுவும் கிடையாது. நீங்க எதுக்கு என்னை வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க நான் எங்க வாழணுங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ராமர் அமைதியாகிறாங்க. அப்புறம் சீதையோட அறைக்கு நோக்கி போறாங்க. சீதையோ நீ இங்கே இருந்து தாய் தந்தைய பாத்துக்கோன்னு சொல்றாங்க. அதுக்கு சீதை சொல்றாங்க, நான் உங்களுக்கு துணையா உங்களை பாத்துக்கணும், நான் வாரேன், உங்களோட பிரிவை விட எனக்கு நீ பிரிவினும் சுடும் பெருங்காடு அப்படிங்கிறாங்க. ஏன் நான் வாழ்றதுக்கு காட்டுல இடம் இல்லையா, நானும் உங்க கூட வாரேன்னு சொல்லவும் ராமர் அமைதியாயிராரு. திரும்ப சுபத்திரை அழுது கொண்டே வராங்க. கோசலைட்ட சொல்றாங்க, அக்கா ராமருக்கு துணையா லக்ஷ்மணன் அனுப்புவோம், ஏன்னா லக்ஷ்மணன் ஆதிசேஷனோட அவதாரம். ராமர் சின்ன குழந்தையா இருந்தப்ப ராமரே லக்ஷ்மணனையும் தனித்தனியா தூங்க வைக்கும் பொழுது ராமன் அழுதாங்க. ஆனா திரும்ப லக்ஷ்மணனை பக்கத்துல படுக்க போடவும் ராமர் அழுகாம தூங்கிட்டாங்க. அதனால ஆதிசேஷன் இல்லாம ராமர் இல்ல, லக்ஷ்மணன் இல்லாம ராமர் இல்ல, 2 பேரையும் அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி சுபத்திரை சொல்றாங்க. உனக்கு தாய் தந்தை ஸ்ரீராமரும் சீதா பிராட்டியும் தான் உனக்கு தாய் தந்தை. நீ தசரதனுக்கு எவ்வாறு சேவகனாக இருப்பியோ அதே மாதிரி உன் தமையனுக்கும் நீ தம்பியாக இல்ல, ஒரு சேவகனாக, ஒரு ராமதாசனாக இருந்து நீ அவர்களை காக்க வேண்டும் என்று சுபத்திரை சொல்றாங்க. அவர்களை காப்பாற்றுவதற்காக உன் உயிரே போனாலும் மிக்க மகிழ்ச்சி தான். ராமர் இருக்கும் இடம்தான் உனக்கு அயோத்தி, அது கானகமாக இருந்தாலும் சரி, அது எங்கேயா இருந்தாலும் சரி, நீ அவங்க கூட தான் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபத்திரை மகனுக்கு அறிவுரை கூறுறாங்க. உடனே சீதை முன் தொடர சீதையை தொடர்ந்து ராமர் லக்ஷ்மணன் தொடர அவர் தந்தையரிடம் ஆலோசனை ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு மூவரும் காட்டை நோக்கி புறப்படுகின்றனர். நன்றி. ஸ்ரீ ஜெய.